என் பேர் வீரராகவன் பேர். ஓகே சார், நம்ம மடத்தை வச்சு கொஞ்சம் சொல்கிறீங்களா? மட சேஷ்டத்துலேயே வழி விட்டவங்க திருவிளக்கு ஏற்றிகிட்டே வருவாங்க, வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உதாரணம் என்ன சொல்லணும் அப்படின்னா, திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய யானை வந்து மதம் பிடிச்சதுனால அந்த பாகன் வந்து இங்கே நேரடியாக இந்த செய்தியை கேள்விப்பட்டு இங்கே வந்திருந்தார். அப்போ என்னோட தந்தையார் தான் திரு சுந்தரவரதாச்சாரியார். அவர் தான் முன்னாள் ஆராதகர். இப்ப தற்பொழுது சேஷாத்ரி ஐயங்கார், அவர் வந்து இந்நாள் ஆராதகர். அப்ப எங்க அப்பா இருக்கிற காலத்துல வந்து பாகன் வந்து இந்த எங்க அப்பாட்ட முறையிட்டார். இந்த மாதிரி இது பொறுத்த வரைக்கும் யானைக்கு உடம்பு முடியல, மதம் வச்சிருக்கே, உடம்பு ஏதோ என்னமோ பண்றது, இது என்ன செய்யறது சாமி அப்படின்னு கேட்டிருக்கும் போது அவரை தேர்த்தம் வந்து மந்திர சக்திக்கு உண்டான தேர்த்தம் மிளகு மந்திரிப்பாங்க. அதுக்கப்புறம் தேர்த்தத்தை அப்படியே புரோக்ஷனம் பண்ணுங்க, அதாவது முகத்துல வந்து புரோக்ஷனம் பண்ணுங்க அப்படின்றது சொன்னாங்க. அதே மாதிரி 48 நாள் வந்து பாகன் வந்து 12 பிரதட்சணம் பண்ணுவாங்க. அந்த பாகன் வந்து நேரடியா வந்து தன்னோட யானைக்கு சரியாகணும்னு சொல்லி வேண்டி இது பண்ணி அந்த தேர்த்தத்தை வாங்கிட்டு போவாங்க. வாங்கிட்டு போய் அந்த முகத்துல வந்து தெளிப்பாங்க. அந்த முகத்துல தெளிச்ச உடனே அதை பாகன் வந்து நேரடியா வந்து சொல்லும் போது, ஐயா நீங்க சொன்ன மாதிரி நான் செய்தேன், நல்ல குணமாயிடுச்சு, இப்ப யானை நல்லா இருக்கு அந்த இது வந்து சொல்லி திருப்பரங்குன்றத்துல இருந்து அது வந்தவங்க. இன்னொருத்தர் அப்பாவோட ஃப்ரெண்டு, அவர் வந்து தன்னோட பேர குழந்தைக்கு பேச்சு வரமாட்டேங்குது அப்படிங்கிறது இங்கேயே தங்கினாங்க. இங்க தங்கறதுக்கு எதுவும் இடம் வசதி கிடையாது. ஆனா இங்கேயே ஒரு ஆத்துல தங்கி எடுத்து பிரதட்சணம் பண்ணாங்க, ஒரு மண்டலம் பிரதட்சணம் பண்ணாங்க. பண்ணும் போது தன்னோட பேர குழந்தை போய் சேர்ந்த அவங்க எல்லாருமே அந்த பிரார்த்தனைலாம் பண்ணி தீபம்லாம் ஏற்றி மந்திரங்கள்லாம் சொல்லி ரொம்ப விசேஷமாலாம் அந்த வேண்டுதல் பிரார்த்தனை செஞ்சவங்களாம் பண்ணிட்டு போனாங்க. அதை போயிட்டு வந்து ஒரு வாரத்துல வந்து அந்த தன்னோட பேர குழந்தைகளுக்கு பேச்சு வந்தது. அந்த அளவுக்கு மந்திர சக்தி, தந்திர சக்தி, எந்திர சக்தி கூட வந்து இவர் வந்து அழகிசங்கர், ஸ்ரீமத் அழகிசங்கர் வந்து ரொம்ப விசேஷமானது. இது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற எல்லாருமே பக்த கொடிகளே வந்து எல்லாருமே செழிப்பா ஒரு ரொம்ப இது பண்ணா வைகை நதியில இருக்கக்கூடிய பகுதியில் அமைந்துள்ளது. இதற்கு பின்னாடி கிருதுமால் நதி, கிருதுமால் நதி தான் பக்கத்துல இருந்து 2 நதிகள் சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்துல இந்த அகோபில மடம் வந்து ரொம்ப இருந்தது. இப்ப வந்து இந்த இதெல்லாம் வந்து டைல்ஸ் எல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. காரியதரிசி முன்னாடி காரியதரிசியா இருக்கிற வெங்கட்ராமன் அவர்கள் வந்து